இந்தியாவினுடைய பங்குச்சந்தை கரெக்ஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். கடந்த 6 மாதங்களுக்கு இண்டிசஸ் எல்லாம் 20லிருந்து 25% அதனுடைய ஆல் டைம் ஹைலேருந்து கம்மியா வந்திருக்கு. நிறைய இண்டிவிஜுவல் பங்குகளும் 40லிருந்து 50% கம்மியா இருக்கு. லெஜெண்டரி இன்வெஸ்டரான வாரன் பஃபெட் ஒரு கோட் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து எப்பவுமே ஃபியர்ஃபுல்லா இருக்கணும், எல்லாரும் கிரீடியா இருக்கும்போது நம்ம எப்பவுமே கிரீடியா இருக்கணும், எல்லாரும் பயத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ரீட்டைல் முதலீட்டாளரா இந்த சமயத்துல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பெல்லாம் லாங் ரன்ல கிரியேட் ஆகுது அப்படிங்கறத தான் பார்க்கணும். பட் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும், நல்ல பிசினஸ் எப்படி படிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரைஸ் எதுல கரெக்டா இருக்கு அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இன்னைக்கோட காணொலியில நம்ம இந்த மாதிரி 4 வணிகத்தை பத்தி பார்க்க போறோம். இதனுடைய பிரைசஸ் எல்லாம் வந்து 30%க்கும் மேல டிராப் ஆயிருக்கு. பட் பிசினஸ் வந்து ஆக்சுவலா வளர்ந்துருக்கு. ஒரு இயர் ஆன் இயர், அதுக்கப்புறம் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லயும் நல்ல வளர்ச்சி காட்டியிருக்கு. நம்ம வந்து இப்போ ஒரு வணிகத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போற நிறுவனம் சோலார் இண்டஸ்ட்ரீஸ். இந்த நிறுவனத்தோட பேரை நம்ம கேட்டோன்னே இவங்க ஏதோ சோலார் எனர்ஜி செக்மெண்ட்ல வந்துட்டு வேலை செய்யறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் அது கேஸ் கிடையாது. இந்த நிறுவனம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ் சிஸ்டம்ஸ் வந்து மேனுஃபேக்சர் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க தான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன் இந்தியாவா இருக்காங்க எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்க்கு. எசென்ஷியலா பார்த்தோம்னா எக்ஸ்ப்ளோசிவ்ங்கிறது லார்ஜ் ஸ்கேல் பாம்ஸ். இது வந்து பிரைமரியா மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. இனிஷியேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த பாம் வந்து வெடிக்க வைக்கிறதுக்காக டெட்டனேட் பண்ணணும்ல, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற விஷயங்கள் தான் இந்த இனிஷியேட்டிங் சிஸ்டம்ஸ். ஒரு கண்ட்ரோல்டு மேனராக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இது வந்து ஹெல்ப் பண்ணும். டெட்டனேட்டர்ஸ், பிளாஸ்டிங் கேப்ஸ், அப்புறம் ரிமோட் சிஸ்டம்ஸ்ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து 24% மார்க்கெட் ஷேர் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் செக்டர்லையும், எக்ஸ்போர்ட்ஸ்ல 50% இந்தியாவோட எக்ஸ்ப்ளோசிவ்ஸும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் மெயினாக 3 டைப் ஆஃப் ப்ராடக்ட்கள் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், ரெண்டாவது இனிஷியேட்டிங் சிஸ்டம்ஸ், மூணாவது டிஃபென்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்துட்டு மோஸ்ட் ரெவென்யூ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தான் அவங்க வந்து ஈட்டிருக்காங்க. பட் ரீசெண்ட் டைம்ல இந்த ஷேர் இந்த செக்மெண்ட்ல வந்துட்டு ஓவரால் ரெவென்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. 2018ல ரெவென்யூ ஷேர் வந்துட்டு 82% இருந்தது. பட் 2024ல அது வந்து 70% டிராப் ஆயிருக்கு. இந்த நிறுவனம் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் இனிஷியேட்டிங் சிஸ்டம் செக்மெண்ட்ஸ்ல செல் பண்ணிட்டு வராங்க. அவங்க டிஃபென்ஸ் செக்மெண்ட்ல 2010ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அது நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கு ரீசெண்ட் இயர்ஸா. நம்ம வந்து இந்த செக்மெண்ட்ல பார்த்தோம்னா இந்த நிறுவனம் வந்து ஆம்யூனிஷன், பாம், அப்புறம் மிசைல் இதெல்லாம் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராடக்ட் மிக்ஸ் வந்து பெனிஃபிஷியலா இருக்கு இந்த நிறுவனத்துக்கு. எஸ்பெஷலி மைனிங் செக்டர்ல இருந்து வீக்கா டிமாண்ட் இருந்தா அந்த டிஃபென்ஸ் செக்டர்ல இருந்து பேலன்ஸ் அவுட் ஆயிருது. இப்போ இவங்களுடைய நுகர்வோர்களை பத்தி நம்ம பேசலாம். டிமாண்ட் வந்து ஹைலி ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டா அதுதான் டிமாண்ட் இருக்கு. எஸ்பெஷலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சில பொருட்கள்லாம் தேவை. சிமெண்ட், ஸ்டீல், இந்த மாதிரி நிறைய பொருட்கள். இதெல்லாம் வந்துட்டு மைனிங் இல்லாம நம்மளால எடுக்க முடியாதுல்ல. ஸோ மைனிங் வந்துட்டு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இல்லாம நாட் பாசிபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு முக்கியமான நுகர்வோர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோல் இந்தியான்னு சொல்லலாம். கரண்டா வந்துட்டு 15% அவங்களுடைய பிசினஸ் கோல் இந்தியா கிட்ட தான் அவங்களுக்கு வருது. 2015ல இந்த நிறுவனத்துடைய ஓவரால் ரெவென்யூ வந்து கோல் இந்தியாவோட டிபெண்டன்ஸ் வந்து 30% இருக்கு. அதாவது அவங்க வந்து கோல் இந்தியா மட்டுமே நம்ம டிபெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத கம்மி பண்ணியிருக்காங்க. 40% அவங்களுடைய ரெவென்யூ வந்து எக்ஸ்போர்ட்ல இருந்து வருது. ஸ்ட்ராங் குளோபல் ஃபுட் பிரிண்ட் வச்சிருக்காங்க. 82+ நாடுகளுக்கு இவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. 33% சிஏஜிஆர் ரெவென்யூ growth இருந்திருக்கு கடந்த 5 வருடங்கள்ல. பிகஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங். இது வந்துட்டு காஸ்ட் அண்ட் குவாலிட்டி ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூலதன பொருட்களுடைய விலை வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இந்த நிறுவனம் வந்து இதை இவங்களோட நுகர்வோர்கள் கிட்டவே கொடுத்துடுறாங்க. இப்போ இந்த நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல்ஸை பார்க்கலாம். Q3 FY25ல பெஸ்ட் குவார்டரா இருந்திருக்கு இந்த நிறுவனத்துக்கு. சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து ரெண்டுமே பீக் வந்து ரீச் பண்ணிருக்கு. Q3 FY25ல கம்பெனியோடைய ரெவென்யூ வந்து 1973 கோடியா இருந்திருக்கு. 38% இயர் ஆன் இயர் growth இருந்திருக்கு. மேஜர் கான்ட்ரிபியூட்டர் இந்த ரெவென்யூக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபென்ஸ் செக்மெண்ட்னா 570% வளர்ச்சி வந்து பார்த்திருக்கோம். அதே சமயத்துல இந்த நிறுவனம் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டை ரெவென்யூ விட grow பண்ணிருக்காங்க. இது வந்து ஆபரேஷனல் எஃபிஷியன்சியை நமக்கு காட்டுது. இந்த நிறுவனம் வந்து ஒரு டிக்ளைன் பார்த்திருக்காங்க. இன்வென்டரி பர்ச்சேஸ் காஸ்ட், ஃபினான்ஸ் டிப்ரிசியேஷன், அப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ்ல அவங்க வந்து ஒரு வளர்ச்சி பார்த்திருக்காங்க நெட் மார்ஜின்ஸ்ல. ஏன்னா அமோனியம் நைட்ரேட்டோட பிரைஸ் வந்து டிராப் பண்ணதுனால இந்த நிறுவனத்துடைய ஆர்டர் புக் வந்து Q3 FY25ல 7122 crores இருந்திருக்கு. ரீசெண்டா இந்த நிறுவனத்துக்கு 6000 கோடிக்கு ஒரு ஆர்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சஸ் பண்ணணுங்கிறதுக்காக. இது வந்து அடுத்த 7ல இருந்து 12 வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். நீங்க ட்ரெண்டோட எண்ட்ல கடைசி 5 வருடத்துல பார்த்தோம், FY19 to FY24 பார்த்தோம்னா இந்த நிறுவனத்துடைய கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து 90 டேஸ்ல இருந்து 84 டேஸா கம்மி பண்ணிருக்காங்க. இந்த ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேஸ் பேபிள் வந்துட்டு 43 நாட்கள்ல இருந்து 63 நாட்களா அதிகமாயிருக்கு. டெப்டர் டேஸும் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த நிறுவனத்துடைய ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிஸ்க் வந்து சந்தை மூலதன பொருட்களுடைய ஃபிளக்சுவேஷன் தான். அமோனியம் நைட்ரேட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரா மெட்டீரியல் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் பண்றதுக்கு.
வாலடைல் பிரைசஸும் இந்த எக்ஸ்ப்ளோசிவ்க்கு பர்டிகுலரா இருக்கு இந்த காம்பனன்ட்க்கு. இந்த நிறுவனத்துடைய மெட்டீரியல் காஸ்ட் வந்துட்டு ஓவரால் சேல்ஸ் வந்து ஃபிளக்சுவேட் ஆகலாம். 59%, 48%, 64% இந்த மாதிரி இந்த மெட்டீரியல் காஸ்ட் இருக்குல்ல, அது வந்து பயங்கர வாலடைலா இருந்திருக்கு. ஸோ ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து ஃபுல்லி ஆர்டர் பேக் கிடையாது. கம்பெனியோட மார்ஜின்ஸ் வந்துட்டு இம்பாக்ட் ஆகலாம் கமாடிட்டி பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ்னால. நம்ம அடுத்த நிறுவனத்தை இப்போ பார்க்கலாம். சரி, நம்மளோட வாட்டர் டேங்க்ல எப்படி தண்ணி ஃபில் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு சிம்பிள் பம்ப்னால தானே ஃபில் ஆகுது. அதுதான் ஒரு நிறுவனம் அவங்களுடைய பிசினஸாவே பண்ணிட்டு இருக்காங்க. 100% வந்து வாட்டர் பம்ப்ஸ் வச்சு. இவங்க தான் கிர்லோஸ்கர் பிரதர்ஸ். கிர்லோஸ்கர் வந்து ஒரு லீடரா இருக்காங்க டொமஸ்டிக்காவும் இன்டர்நேஷனலாவும் இந்த பர்டிகுலர் துறையில. அவங்க பிசினஸ்ல 1920ல இருந்து இருந்திருக்காங்க. நீங்க அவங்க வெறும் நார்மல் ஹவுஸ் ஹோல்ட் பம்ப் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அது கிடையவே கிடையாது. அவங்க ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்களுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸ், டிஃபென்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், பவர் இந்த மாதிரி. இந்த நிறுவனத்துக்கு 250 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். 1 lakhக்கு மேல SKUஸும் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் 4 செக்மெண்ட்ல மெயினா வந்து செல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேட் டு ஸ்டாக். இது வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து எதுல தயாரிப்பாதுன்னா அட்வான்ஸாவே தயாரிப்பு பண்ணி அது வந்து ஸ்டாக்ல வச்சு விற்கிறாங்க. ஸோ தட் சப்ளை பண்ணலாம் எப்போ டிமாண்ட் வருதோ. சரிங்களா? ரெண்டாவது விஷயம் வந்து மேட் டு ஆர்டர். இந்த செக்மெண்ட்ல கம்பெனி வந்து யாராவது கஸ்டமர் ஆர்டர் பண்ணாங்கன்னா அந்த பொருளை வந்துட்டு தயாரிப்பு செஞ்சு கொடுக்குறது. மூணாவது வந்து இன்ஜினியர் டு ஆர்டர். இந்த செக்மெண்ட்ல ஏதாவது கம்பெனி வந்து எனக்கு கஸ்டமைஸ்டா ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை தயாரிப்பு செஞ்சு அவங்க அனுப்புறது. நாலாவது ப்ராஜெக்ட்ஸ். இது வந்து லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்கள். இது வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரேடிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்க்ளூடடா இருக்கும். இந்த நிறுவனம் வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் ரெவென்யூ வந்துட்டு ப்ராஜெக்ட் செக்மெண்ட்ல இருந்து தான் இவங்க வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இம்பாக்ட் ஆச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் செக்மெண்ட்ல லோ மார்ஜின்ஸ் தானே கிடைக்கும். ஸோ ஓவர் டைம் வந்துட்டு அவங்க ப்ராஜெக்ட் செக்மெண்ட்ல இருந்து மீதி செக்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கறத அவங்களோட பிளானை மாத்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட்ஸும் கிடைச்சிருக்கு. அவங்களோட இன்டர்நேஷனல் எக்ஸ்பான்ஷன் வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டா இருந்திருக்கு இந்த க்ரோயிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ்ல. கிர்லோஸ்கரோட மேஜர் ஸ்ட்ரென்த் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஜியோகிராபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனே சொல்லலாம். Q3 FY25ல அவங்க வந்து 43% அவங்களுடைய பிசினஸ் வந்து அவுட் சைட் இந்தியால இருந்து பெரட்டி இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். மோர் ஓவர் அவங்களுடைய ஷேர் ஆஃப் இன்டர்நேஷனல் ரெவென்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்திருக்கு கடந்த சில வருடங்களா. மேஜர் ஸ்ட்ரென்த் இந்த நிறுவனத்துக்கு வந்து இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங், அதாவது தாங்களே தனக்கு வேணுங்கிறத மேனுஃபேக்சர் செஞ்சுக்கிறாங்க. ஸோ கம்பெனி வந்துட்டு என்னெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ஸ்டீல் காஸ்டிங், மோட்டர், ஆன்டிகோரசிவ் மெட்டல்ஸ், இந்த பம்ப்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் அவங்களே தயாரிப்பு செஞ்சுக்கிறாங்க. அதனால வெண்டர்ஸ் மேல இருக்கிற ஒரு டிபெண்டன்சி வந்து உங்களுக்கு கம்மியாகுது. ஸோ மார்ஜின்ஸும் பெட்டரா கிடைக்குது. கம்பெனி வந்துட்டு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் 16,000+ சேனல்ஸ் பார்ட்னர் பண்ணி இந்தியாவில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. 250 பார்ட்னர்ஸ் அப்ராட்லயும் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அடிஷனலா மேஜர் பிளேயர்ஸ் இந்த கம்பெனி கிளைண்ட் இல்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சீமென்ஸ். இப்போ இந்த நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கலாம். Q3 FY25ல அவங்களுடைய ரெவென்யூ வந்து 1144 crores இருந்திருக்கு. 18% growth வந்து வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 114 crores இருந்திருக்கு. 37% இயர் ஆன் இயர் growth நம்ம பார்த்திருக்கோம். ரெவென்யூ growth வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸை டிரைவ் பண்ணிருக்கு. அது வந்து 46% வளர்ச்சி இருந்திருக்கு. ஃபியூச்சர் growth பத்தி பார்த்தோம் அப்படின்னா டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர் புக் வந்து 3094 crores இருக்கு Q3 FY25 படி. நம்ம ஃபியூச்சர் growth பத்தி பார்த்தோம்னா இந்த நிறுவனத்துடைய டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் பெண்டிங் ஆர்டர் புக் வந்து 3094 crores இருந்திருக்கு. Q3 FY25ல இந்த நிறுவனம் வந்து 1320 crores ஆர்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட பிளான் என்னன்னா அந்த Q3 ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் Q4ல கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். இப்போ எந்த நிறுவனம்னாலும் ரிஸ்க் இருக்கோ அது என்னன்னு பார்க்கலாம். டொமஸ்டிக் பம்ப் இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமா ஃபிராக்மெண்டடான ஒரு இண்டஸ்ட்ரி. அதனால நிறைய அன்ஆர்கனைஸ் பிளேயர்ஸ், குட்டி குட்டி பிளேயர்ஸ்லாம் இந்த நிறுவனத்துல இந்த பர்டிகுலர் செக்டர்ல வந்து இருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதனால பிரைசிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால இந்த நிறுவனத்துடைய மார்ஜின்ஸ்லயும் இம்பாக்ட் நம்ம பார்க்க முடியும். அடுத்த கம்பெனி இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற நிறுவனம் வந்து காட்ஃப்ரே பிலிப்ஸ். காட்ஃப்ரே பிலிப்ஸ் வந்து இந்தியாவுடைய லீடிங் சிகரெட் மேனுஃபேக்சரர்ஸா இருக்காங்க. 14% மார்க்கெட் ஷேர் இந்த இந்தியன் சிகரெட் மார்க்கெட்ல வச்சிருக்காங்க. மேஜர் பிசினஸ் வந்து டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் மூலமா தான் வருது. 3 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க செல் பண்றாங்க. சிகரெட், அன்மேனுஃபேக்சர் டொபாக்கோ, அதுக்கப்புறம் ரீட்டைல் குட்ஸ். ஒரு செக்மெண்ட்டே நம்ம பார்க்கலாம். சிகரெட்டுங்கிறது 67% இந்த நிறுவனத்துக்கு ரெவென்யூ இங்க இருந்தா வருது. செகண்ட் லார்ஜஸ்ட் பிளேயரா இருக்காங்க இந்தியன் சிகரெட் மார்க்கெட்ல. 14% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. இந்த நிறுவனம் அவங்களுடைய சிகரெட்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் மூலமா செல் பண்றாங்க. மால்போரோ, ஃபோர்ஸ்கொயர், ரெட் அண்ட் ஒயிட், கேவெண்டர்ஸ் இதெல்லாம் வந்து சில ஐகானிக் பிராண்ட்ஸ் இந்த நிறுவனத்தோடது. மால்போரோ அவங்களோட ஓன் பிராண்ட் கிடையாது. அவங்க மேனுஃபேக்சர் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. சப்ளை ரைட்ஸ் வாங்கி பிலிப் மோரிஸ் இன்டர்நேஷனல் கிட்ட இருந்து அதுக்காக அவங்க 1% ராயல்டி இந்த காஸ்ட் ஆஃப் சிகரெட் சோல்ல இருந்து எக்ஸ் ஃபேக்டரிக்காக பே பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனி வந்துட்டு லீடிங்கா இருக்காங்க சிகரெட் சேல்ஸ் growthல. பாஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸா மீதி பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது மால்போரோ வந்துட்டு ஆக்டிவ் ரோல் இந்த growthல வந்துட்டு பே பண்ணிட்டே இருக்கு. இந்த சேல்ஸ் வால்யூம் வந்து அதிகமாயிருக்கு. 405 மில்லியன் ஸ்டிக்ஸ் வந்து Q1 FY24ல செல் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 680 மில்லியன்
ஸ்டிக்ஸ் வந்து Q2 FY25ல செல் பண்ணியிருக்காங்க. மால்போரோ வந்து 2% வந்து இந்தியாவுடைய டோட்டல் சிகரெட் மார்க்கெட்ல ஹோல்டு பண்றாங்க. அடுத்தது அன்மேனுஃபேக்சர்ட் டொபாக்கோ. இது வந்து கம்பெனியோட செகண்ட் லார்ஜஸ்ட் ரெவென்யூ செக்மெண்டா இருக்கு. 25% ரெவென்யூ இதுல இருந்து வருது. இது குளோபலா எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்த கம்பெனி வந்து அன்மேனுஃபேக்சர்ட் டொபாக்கோ மட்டும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இது வந்து அவங்களுடைய இன்டர்நேஷனல் பிசினஸ் மட்டும் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கம்பெனி வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டொபாக்கோ வந்து குளோபலி வெல் நோன் பிளேயர்ஸ், இந்த பிலிப் மோரிஸ், ஈசன் கம்பெனி, யூரோப்பியன் டொபாக்கோ இவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது ரீட்டைல் கூட்ஸ். இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்ட் பேர் வந்து ஃபண்டா. இவங்க வந்து சூயிங் கம்ஸ் அண்ட் கேண்டீஸ் எல்லாம் இந்த பிராண்ட் வந்து செல் பண்ணிட்டு இருக்கு. Q3 FY25ல இந்த நிறுவனம் வந்து 3% தான் அவங்களுடைய ரெவென்யூவை நான் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்ல இருந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. அடிஷனலா இந்த நிறுவனம் வந்து 30% அவங்களுடைய ரெவென்யூவை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்தா ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து அவங்களுடைய growth டிரைவ் பண்ணலாம்னு இருக்காங்க. இன்டர்நேஷனல் செக்மெண்ட்ல அவங்களுடைய ஓன் சிகரெட் பிராண்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுனால அன்மேனுஃபேக்சர்ட் டொபாக்கோ அப்புறம் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ்க்கு வந்து பண்ணலாம்னு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸை பார்க்கலாம். Q3 FY25ல ரெவென்யூ 1896 crores இருந்திருக்கு. 28% இயர் ஆன் இயர் growth இருந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 316 கோடியா இருந்திருக்கு. 49% வந்து இயர் ஆன் இயர் growth வந்து நம்ம பார்த்திருக்கோம். மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ரெவென்யூ growth வந்து சிகரெட் சேல்ஸோட வால்யூம் growth தான் இருந்திருக்கு. எந்த நிறுவனம்னாலும் ரிஸ்க் இருக்குள்ள அதை பார்க்கலாம். கம்பெனியோட சிகரெட் மார்க்கெட் வந்து ஹைலி கான்சென்ட்ரேட்டடா இருக்கு நார்த் அண்ட் வெஸ்ட் ரீஜன்ஸ்ல. அதாவது அவங்களுடைய சேல்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸை மட்டுமே டிபெண்டா இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அவங்களுடைய ட்ரேட் ரிசீவபிள்ஸ்லயும் சிக்னிஃபிகண்டா ரேஸ் பார்த்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய கிரெடிட் மூலமா செல் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நம்ம கடைசி ஃபைனல் ஸ்டாக்கை பார்க்கலாம். இது வந்து கோல்டியம் இன்டர்நேஷனல். கோல்டியம் இன்டர்நேஷனல் வந்து லீடிங் எக்ஸ்போர்ட்டரா இருக்காங்க. என்ன எங்களுக்குலாம் பிடிச்சது தான் டைமண்ட் ஜுவல்லரி. இது வந்து லீடிங் குளோபல் ரீட்டைலர்ஸ்க்கு இவங்க வந்து டைமண்ட் ஜுவல்லரி பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷலைசேஷன் வந்து டைமண்ட் ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் தான். ஓவரால் யூஎஸ் ஜுவல்லரி மார்க்கெட்ல 3.1% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அவங்க வந்து டைமண்ட் ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் அண்ட் குளோபல் ரீட்டைலர்ஸ்க்கு செல் பண்றதுல ரொம்பவே ஸ்பெஷலைஸ்டா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆம்னி சேனல் ஸ்ட்ராட்டஜி வந்து கையாளுறாங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே செல் பண்றதுக்கு 28% ரெவென்யூ ஆன்லைன் சேல்ஸ்ல இருந்து வருது. அவங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து மைண்ட் லைபன்ஸும் இருக்கு, லேப் க்ரோன் டைமண்ட்ஸுமே இருக்கு. இது 50-50% ஸ்பிளிட் வச்சிருக்காங்க. கம்பெனி வந்து மெஜாரிட்டி ரெவென்யூ வந்து லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏர்லியரா இந்த நிறுவனம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ரெவென்யூ வந்து மைண்ட் டைமண்ட்ஸ்ல இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் ஸ்பேன்ல நடந்திருக்கு. FY21 Q4ல 5% நிறுவனத்துடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் தான். இது இப்போ வந்து 50% இது அதிகமாயிருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைமண்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு டைனமிக் ஷிஃப்ட் ஆகிறதுனால பிக்கஸ்ட் சேஞ்ச் வந்து என்னன்னா நேச்சுரல் டைமண்ட்ஸை வச்சு சிந்தட்டிக் டைமண்ட்ஸை ரீப்ளேஸ் பண்றதுதான். இது வந்து 80% லோவரா பிரைஸ் பண்றாங்க நேச்சுரல் டைமண்ட்ஸை விட. அதுக்கப்புறம் சிந்தட்டிக் டைமண்ட்ஸ்க்கு ஒரு டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால மைண்ட் டைமண்ட்ஸ்னுடைய பிரைஸ்ல ஒரு டிப் நம்ம பார்க்கலாம். கம்பெனி வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை இந்த பர்டிகுலர் லைன்லயே சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால இந்த கம்பெனி நல்லாவே பெனிஃபிட் ஆகுது. நிறைய ரெவென்யூ வந்து இந்த லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்ல இருந்து இவங்க ஈட்டிட்டு இருக்காங்க. அடிஷனலா இந்த நிறுவனம் வந்து ஹையர் மார்ஜின் வந்து earn பண்ணிட்டு இருக்காங்க லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்ல. எபிட்டா மார்ஜின்ஸ் லேப் க்ரோன் டைமண்ட் ஜுவல்லரியில 25%, நேஷனல் டைமண்ட்ஸ்ல அவங்களுக்கு வெறும் 15% தான் எபிட்டா மார்ஜின்ஸ் கிடைக்குது. ஸோ எண்ட்ல நம்ம பார்த்தோம்னா கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு அவங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் மூலமா தான் 90% அவங்களோட ரெவென்யூ வருது. மீதி 10% வந்து யூரோப் அண்ட் அதர் ரீஜன்ஸ்ல இருந்து வருது. 90% வந்து யூஎஸ்ல இருந்து அவங்களுக்கு வருது. இப்போ நம்ம ஃபினான்ஷியல்ஸ் பத்தி பேசலாம். இந்த நிறுவனத்துடைய ரெவென்யூ வந்து Q3 FY25ல 280 கோடியா இருந்திருக்கு. 38% இயர் ஆன் இயர் growth இருந்திருக்கு. அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் 50 கோடியா இருந்திருக்கு. இயர் ஆன் இயர் growthல 56.25% வந்து வளர்ந்திருக்காங்க. சேல்ஸ் growth இந்த நிறுவனத்துக்கு வந்துட்டு ஃபெஸ்டிவ் சீசன் மூலமாவே அட்ரிபியூட் ஆகுதுன்னு சொல்லலாம். இது வந்து கீ மார்க்கெட்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. சேல்ஸ் வந்து Q2ல அதிகமாகவே இருந்திருக்கு. இன்னொரு ரீசன் நம்ம ஏன் வந்து Q3ல ரெவென்யூ இன்க்ரீஸ் பார்க்குறோம் அப்படின்னா, கம்பெனியோட ஃபோக்கஸ் வந்து அவங்களுடைய வாலெட் ஷேர், அதாவது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து இன்னும் நிறைய ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்றது தான். அடிஷனலாக கம்பெனியோட மார்ஜின்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சிக்னிஃபிகன்ட் இம்பாக்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அவங்களுடைய இன்வென்ட்ரி சேல்ஸ்லேயே. அதே சமயத்தில் ரிடக்ஷன் எம்ப்ளாய் எக்ஸ்பென்சஸும் நடந்திருக்கு. அப்புறம் டெப்ரிசியேஷனும் இருந்திருக்கு. அது வந்து பாசிட்டிவாக இவங்களை இம்பாக்ட் பண்ணிருக்கு. ஸோ கம்பெனி வந்துட்டு ஜுவல்லரி மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஹை நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் இவங்களுக்கு வேணும், கரெக்டுங்களா? அதனால தான் இந்த நிறுவனத்துடைய ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் வந்து 168 டேஸ் இருக்கு. அவங்களுடைய பியர்ஸை விட ஹையராகவே இருந்திருக்கு. இப்போ நம்ம ரிஸ்க் பத்தி பேசலாம். கம்பெனியோட ரெவென்யூ வந்து ஹைலி டிபெண்டன்ட் ஆன் ஃபாரின் மார்க்கெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ரொம்பவே வல்னரபிள். ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து 30% பக்கத்தில் கரெக்டாக இருக்கு. அவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு. ஃபர்ஸ்ட் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்ல growth காமிச்சிருக்கு டிஃபென்ஸ் அண்ட் மைனிங் செக்டர்ல. செகண்ட் கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் வந்து ரேப்பிடா குளோபலா எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. மூணாவது ஸ்டாக் காட்ஃப்ரே பிலிப்ஸ் வந்து சிகரெட் மார்க்கெட்ல ஒரு லீடிங் பிளேயரா இருக்காங்க. பட் ரெகுலேட்டரி ரிஸ்க்கும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியா கோல்டியம் இன்டர்நேஷனல் அக்ரெசிவா வந்து லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு கிடையாது. நீங்க உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுத்துக்கோங்க. உங்களுடைய கன்வின்ஸ்க்காக நம்ம சில ரீடிங் ரிசோர்ஸஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அந்த லிங்கையை ஓபன் பண்ணி கண்டிப்பா பயன்பெறுங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.